வேத வசனத்தில் தியானம் பண்ணுறேன். இப்போ ஒருத்தன் சண்டைக்கு வரான், என்ன பண்ணுவேன்? தியானிக்கிறதை விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவியா? முடியாது, செய்ய முடியாது. உண்மையான தியானம் தான். இல்லாட்டி பிரச்சனை. இதனால்தான் ஜெப கோபக்கண்ணன் நம்ம மேலே இறங்குது. எப்படின்னா, பாதி போய் ஜெபம் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணலாம், இங்கே வாங்க, அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், இது பண்ணுறான். தேவனுடைய சமூகத்தில் 1/2 மணி நேரம் உட்காந்து, என்ன, டோன்ட் அலோவ் எனிபடி டு டிஸ்டர்ப் யூ. குவைட், லிசன் டு தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட். ஏன்னா காடே விஸ்பர்ஸை பேசுறாரு. அந்த விஸ்பரத்தை கேட்கணும்னா காதை திறந்து வைக்கணும். இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டேன், நீ போவ, நீ அவர் வேத வசனத்தை அலட்சியம் பண்ணிட்டு போவ. நீ எப்படி அலட்சியம் பண்ற, அது மாதிரி அவர் ஒன்று அலட்சியம்